இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வேர்க்கடலை சாம்பார். என்னங்க வேர்க்கடலையில் எப்படி சாம்பார் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 பேருக்கு பண்ணுற மாதிரி உள்ளதுக்கு அளவு சொல்கிறேன். நான் ஒரு சின்ன கிளாஸில் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது அது ஒரு 100 கிராம் இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு, அதுவும் ஒரு 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். பச்சை வேர்க்கடலைங்க. இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் ஊற வச்சுருந்தா போதும். 1/2 அன் ஹவர்லேயே அது நல்லா ஊறிடும். அப்புறம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் புளி சேர்த்துப்பீங்க அப்படின்னா தக்காளி 1 எடுத்தால் போதும். ஒரு 7-8 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் தாங்க சாம்பாரோட டேஸ்ட்டே, அதனால தான் அதை நம்ம சாம்பார் வெங்காயம்னு சொல்கிறோம். அடுத்து தாளிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வெங்காயம், கருவேப்பிலை, மிளகா வத்தல். நான் முருங்கைக்காய் சொல்லலைன்னு பார்க்காதீங்க, இது ஆப்ஷனல் தான். நான் வாசத்துக்காக தான் முருங்கைக்காய் சேர்த்திருக்கேன். நம்ம பருப்பு வேர்க்கடலை 2ஐயும் அவிய வச்சு எடுத்துக்கலாம். நான் பருப்பை களைஞ்சி குக்கரில் போட்டுட்டேன். பருப்பை அவிய வைக்கும் போதே அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் காயப்பொடியும் சேர்த்து அவிய வச்சிடணும் எப்போவுமே. கடலையை ஒரு கொதி விட்டால் போதுங்க நம்ம வேர்க்கடலையை. ஏன்னா நம்ம குழம்போடு சேர்த்து மசாலோடு சேர்த்து கொதிக்க வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் ஒரு கொதி மட்டும் அது வெந்தால் போதும். கடலையில் முட்டையில் இருக்கிறத விட 2.5 மடங்கு அதிகமாக புரதச்சத்து இருக்குங்க. இப்போ பருப்பு கடலை 2மே வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம மசால் ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் 1 ஸ்பூன் சீரகம், மிளகு, 7 பூண்டு, 1 துண்டு தேங்காய், இது எல்லாத்தையுமே அரைச்சிட்றேன். எப்போவுமே நம்ம மசாலா பொடியில் எல்லாமே சேர்த்துருப்போம், இருந்தாலுமே நான் கூட கொஞ்சம் எப்போவுமே சேர்த்து அரைச்சிப்பேன். இப்போ அடுப்பில் எண்ணெய் ஊற்றி நம்ம வெங்காயத்தையும் முருங்கைக்காயையும் நல்லா வதக்கிக்கலாம். வேர்க்கடலை சாம்பார் வைக்கிறோம், அதனால் நம்மளுக்கு வேர்க்கடலையோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும். நான் அதனால் சின்ன சைஸ் முருங்கைக்காய் தான் போட்டிருக்கேன். காய் அதிகமாக சேர்க்காதீங்க. வெங்காயம் காய் வதங்கும் போதே தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிறேன். காயெல்லாம் லேசாக வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அதில் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசால் போட்டு ஒரு வதக்கினோடனே நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறதுல தண்ணியை வடிச்சிட்டு வேர்க்கடலையை உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் லேசாக வதக்கி விட்டால் போதும். அப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூளை இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் நான் இப்போ இதில் போட்டுறேன். உப்பு போட்டு லேசாக கிளறி விட்டுட்டு உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து குழம்ப நல்லா ஒரு கிளறி அப்புறமா நல்லா மூடி போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வந்து கொதிக்க விட்டுருங்க. இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க துவரம்பருப்பை இதில் சேர்த்துக்கிறோம். துவரம்பருப்பை சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் உப்பு பார்த்துட்டு குழம்ப நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே போய் குழம்புக்கு தாளிசம் பண்ணிக்கலாம். பாத்திரம் காய்ச்சதும் அதில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது நல்லா வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதக்கி வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாம்பார், அதை தூக்கி அந்த வடை சட்டியில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கொத்தமல்லி தலையை அது மேலே போட்டிங்க அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்மளோட வேர்க்கடலை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. வேர்க்கடலை அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா தோல் பளபளன்னு ஆகிடுமாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வேர்க்கடலை சாம்பாரை செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.